வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டை போட்டு மேகி செய்கிறது எப்படின்ட்டு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடு வந்த பிறகு வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. நல்லா வெங்காயம் செவந்து வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா வதங்கி வரணும். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேங்க. பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி அந்த பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுட்டு உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி கூட கல் உப்பு நம்ம கொஞ்சம் சேர்த்து நம்ம தாளித்தோம்னா தக்காளி சீக்கிரம் வெந்து வந்துடும், சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெஜிடபிளும் இதில் சேர்க்குறோம். கேரட் பீன்ஸ் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம வெறும் மேகி மட்டும் செஞ்சு கொடுத்தோன்னா, வெஜிடபிள் தனியாக செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் மேகி கூட இது மாதிரி வெஜிடபிள்ஸு, முட்டை இதெல்லாம் போட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க. நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாங்க. சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ முட்டை உடச்சி ஊற்றுறோங்க. நம்ம அப்படியே முட்டை உடச்சி ஊற்றக்கூடாது காயில். அதனால் இந்த காய்கறி வெங்காயம் தக்காளிலாம் வதங்கினதை ஓரமாக ஒதுக்கி வச்சிடலாங்க. ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இப்போ நான் 4 பாக்கெட் மேகி இருக்குங்க. 4 பாக்கெட் மேகிக்கு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால 2 முட்டை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட முட்டை உடச்சி ஊற்றி செஞ்சுக்கலாங்க. 2 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கலந்து பொரிய விடணுங்க. நல்லா பொரிஞ்சு வரணும் முட்டை. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா முட்டை பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த காய்ங்க கூட கலந்துக்கலாம். கலந்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. 4 பாக்கெட் மேகிக்கு தகுந்தாற் போல் 2 செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அந்த மேகி பாக்கெட்டில் இருக்கிற மசாலா பவுடர் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். 4 பாக்கெட்டுக்குமே 4 பவுடர் வந்துச்சுங்க. அதையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இதுலேயே உப்பெல்லாம் கலந்து வருங்க. அதனால சால்ட் வந்து கம்மியாக போட்டுக்கணும் நம்ம உப்பு. நம்ம வெங்காயம் தக்காளிக்கு கேரட் பீன்ஸுக்கு தகுந்தாற் போல் உப்பு கம்மியாக போட்டு நம்ம வதக்கிக்கலாம். மேகிக்குள்ள உப்பு மேகி பவுடர்லேயே வந்துடும். நல்லா இப்போது கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டுங்க. இந்த மிளகாத்தூள் நெடியெல்லாம் போகணும். மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நல்லா கொதி வந்திருக்குங்க. அதை கிளறிட்டு மேகி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மேகி அதில் உடச்சி போட்டுக்கலாம். நல்லா உடச்சி போட்டாச்சுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க மேகி. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி கிள்ளி வச்சுருந்தது அதில் போட்டு கிளறி விட்டுக்கலாங்க. இது மாதிரி நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம தனியாக முட்டை வெஜிடபிள்ஸ்லாம் தனியாக கொடுத்தோன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்படி செஞ்சு கொடுத்தோன்னா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.